திருப்புவனம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள இடத்துல வந்து அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞரை காவல்துறையினர் வந்து அடித்து அவரை டார்ச்சர் பண்ணி அவருக்கு 44க்கும் மேற்பட்ட காயங்கள்லாம் உண்டாக்கி அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தோம். அந்த மானாமதுரை டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் பார்ட்டியில் உள்ளவங்க ஒரு 6 பேர் விசாரிச்சாங்க, எங்க நகையை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பெஷல் பார்ட்டி அப்படின்னு யாராவது ஒருத்தர் போட முடியுமா அப்படின்னா, ஸ்பெஷல் பார்ட்டிக்கு என்ன இன்வெஸ்டிகேட்டிவ் பவர் இல்லைங்க. ஒரு கேஸை வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் வந்து எஃப்ஐஆர் போடலாம். அதை விசாரிக்கிற புலன் விசாரணை அலுவலர் அப்படி யாருன்னா எஸ்ஐ அல்ல இன்ஸ்பெக்டருக்கு முடியும். ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு சிஆர்பிசிலயோ வேற சட்டத்திலேயோ ஒரு ஆத்தரைசேஷன் இல்ல. ஆனால் ஒரு நபரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இந்த வழக்கில் இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு, அவரை நீங்க என் சார்பில் கைது செய்ய கொண்டு என் ஆஜர்படுத்துங்கன்னு சொல்லி இன் ரைட்டிங் ஒரு ஆர்டர் தரலாம். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் பார்ட்டி போய் அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்ட்டி சேர்ந்த ஒரு 6 பேர் அவங்கள வந்து லத்தினாலையும் பைப்பாலையும் அடிச்சு கடைசியில் ஒரு கஸ்டோடியல் டெத் ஆகி போயிடுச்சு. அவங்க விசாரணை அதிகாரிகளே கிடையாது, அவங்க பவரை யூஸ் பண்ணவே முடியாது, விசாரிக்கவே முடியாது, இன்டராகேட் பண்ணவே முடியாது. இதுல திடீர்னு இன்னைக்கு காலையில தமிழ்நாடு டிஜிபி திரு சங்கர் ஜெயவால் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்பெஷல் பார்ட்டி அப்படின்னு அவங்க ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு சில வழக்குகளை புலன் விசாரிப்பு செய்வதற்காண்டி வச்சிட்டு இருக்காங்க, அதை உடனே கலைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. ஒரு புலன் விசாரணை அலுவலர் மட்டும்தான் குற்றம் சுமத்தப்பட்டவரையும் விசாரிக்க முடியுமே தவிர ஸ்பெஷல் பார்ட்டி அல்லது வேற யாராவது உள்ளவங்க விசாரிப்பதற்கு அதிகாரமே இல்லை.